இப்ப வரக்கூடிய செய்திங்க, நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்ன அப்டின்னா, இந்தியா இருக்கிறாங்க இல்லையா? இதுக்கு மேல ரஷ்யாட்ட ஆயில் வாங்க மாட்டாங்க. அப்படித்தான் நான் கேள்விப்பட்டேன். அப்படிதான் நடக்கப் போகுது. அப்படிங்கிறனால அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதாவது நம்ம ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கல. சரி அவங்க சொல்றபடியே இருக்கட்டும். ரஷ்யாட்ட வேணான்றலாம். அடுத்து ஈரான் கிட்ட வாங்குறதுக்கு சாங்ஷன் போடுறாங்க. சரி ஈரான் கிட்டயும் வாங்கலன்றலாம். இப்ப யாரு தான் ஆயில் தருவாங்க இந்தியாவுக்கு? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னார், ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ட்ரில் பண்ணி ஆயில் அமெரிக்கா எடுக்குது. அந்த ஆயில அமெரிக்காவே யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா, அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதனால அமெரிக்கா வச்சுக்க முடியாது. அமெரிக்கா சீப்பான ஆயில இம்போர்ட் பண்ணிட்டு, அமெரிக்காவோட காஸ்ட்லியான ஆயில எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தான் பார்க்குறாங்க. ஏன்னா, இப்ப கனடா இருக்கிறாங்க இல்லையா? கலிஃபோர்னியா. கலிஃபோர்னியாக்கா ட்ரம்ப் அவர்களுக்கு ஆகுறதில்ல. வேணுக்குனே பண்றாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா கலிஃபோர்னியா, சவுதி அரேபியா கிட்ட இருந்து ஆயிலை இம்போர்ட் பண்றாங்க. 2022க்கு அப்புறமா இதான் முறையா வந்து பார்த்தா இம்போர்ட் பண்றாங்களாம். வேணும்னே ட்ரம்ப் அவர்கள் மூஞ்சில ஆயில் பூசுறாங்களா? உங்களுக்கு கேள்வி இருக்கு. அமெரிக்காக்கே ஆயில் கொடுக்கறதுக்கு வழி இல்ல. அமெரிக்கா கிட்டயே இல்ல. அமெரிக்காவே சவுதி அரேபியாட்ட இருந்து வாங்குது. சவுதி அரேபியா வந்து பண்ணா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சீப்பான ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்கி அவங்க பயன்படுத்திக்கிட்டு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயில வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதுதான் நடக்குது. அமெரிக்காக்கு இத நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரஷ்யாவோட ஆயில் சீப்பா இருக்கு. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். சீப்பா எங்க கிடைக்குதோ எல்லாரும் அங்க தானே போய் வாங்குவாங்க. வாங்கி நீ வாங்கலைன்னா பரவாயில்லையப்பா. நான் வாங்கி தர வச்சுக்க. காசு ஜாஸ்தியா வச்சுக்க. அப்படிங்கிற போல தானே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் ஜெர்மனிலாம் திவால் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க சிவனேன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. விட்டிருந்தா இந்நேரத்துக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல யூரோப்ல எங்கேயோ போயிருக்க வேண்டிய நாள். வம்படியா கட் பண்ணாங்க. இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைன்ல உடைச்சு விட்டாங்க. சுத்தமா முடிஞ்சு போச்சு. எது எப்படியோ. இப்ப அமெரிக்காக்கே ஆயில் இல்ல. அவங்களே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இல்ல. இப்ப அவங்க வந்து மத்த நாடுகள மிரட்டிட்டு இருக்கிறாங்களா? அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இதுக்கு பெலரூஸோட அதிபரான லுக்கசங்கா அவர்கள் இன்ஃபார்மல் மீட்டிங் போன பதிவில் நம்ம பார்த்திருப்போம். அதுல நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. பெலரூஸோட அதிபரான லுக்கசங்கா அவர்களும், ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் சும்மா நார்மலா கேஷுவலா வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லாம நண்பா எப்படிப்பா இருக்கே? அப்படிங்கிற போல வந்து பார்ப்பாங்க இல்லையா? திடுதிப்புன்னு இந்த வழியா வந்தேன். அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நெனப்பு வந்துச்சு. என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படிங்கிற போல வருவாங்க இல்லையா? ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, லுக்கசங்கா அவர்கள் வந்துருக்கிறாரு. பேசி நிக்கிறாங்க புட்டின் அவர்களோட. அப்படி அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு போன தடவை சொல்ல வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. அதனால சொல்றேன். அது என்னங்க அவரு அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவரு இப்படி இருக்கிறாரு. சும்மா 10 நாளு, 50 நாளு, 60 நாள் மிலிட்டரி கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்குது. சும்மா இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இப்படி மிரட்டிட்டு இருந்தா என்னது இது? அதுவும் அணு ஆயுதம் இருக்கிற நாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணலாமா? இதெல்லாம் என்ன கொஞ்சம் கூட அரசியல் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்ல போல இருக்குது நாலேட்ஜ். அப்படிங்கிறது போல வேணா பாலிஷ்டா அவர் சொல்றதுன்னு தெரியுது. சும்மா அல்டிமம் சொல்றாரு. அவருக்கு அந்த அப்ரோச் பண்றதுக்கான அந்த காமன் சென்ஸ் சீரியஸ்னஸ்ஸே இல்லைங்க. அதுவே இல்ல. அடிப்படையான ஒரு நாலேஜே இல்ல போல தெரியுது. ரியல் டிப்ளமசி மாரி தெரியலையே இது அப்படிங்கிற போல அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்பூன் எடுத்து குத்துவாங்க. நறுக்கு நறுக்குன்னு குத்துற மாரி இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம உண்மையாலுமே அவருக்கு உக்ரைன்ல வந்து அமைதி வேணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இதில இன்வால்வ் பண்ணணும். அத போட்டு என்னங்க பேசிட்டு இருக்கிறாரு 5 நாள், 10 நாள்ன்ட்டு. அப்படிங்கிறதோட வந்து பண்ணா இவரு அசால்ட்டா பேசிட்டு கடந்து போயிருக்கிறாரு. அதாவது ட்ரம்ப் அவர்கள் இந்த டாரிஃப் அப்படிங்கிற சொல்றாரு இல்லையா? மிரட்டல்கள் 10 நாள், 50 நாள் சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பைடன் அவர்கள் போன பதிவுல பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ அந்த செய்தி தான் திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணங்களுக்கு வருது. அதாவது கருப்பு நாட்கள். வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டார்க் டேஸ் அஹெட். மோசமான காலம் அமெரிக்காக்கு இருக்குது அப்படிங்கிறது போல பைடன் அவர்கள் தரப்புன்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா, அதுக்கான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆட்சி அளவே தெரியல. என்னப்பா ஆட்சி பண்றாரு? என்னப்பா டாரிஃப் என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறார்? அப்படினால அவருக்கே கொஞ்சம் காண்டுகள் இருக்கு. அதுக்கான காரணம் இந்த டாரிஃப் தான். அது மட்டும் இல்லாம இப்ப பங்களாதேஷ்க்கு வந்து அதாவது நம்மளுக்கு டாரிஃப் இன்கிரீஸ் பண்ணிட்டு, பங்களாதேஷ்க்கு டாரிஃப டிக்ரீஸ் பண்றாங்களாம். அதாவது 20% குறைக்கிறாங்களாமா. முன்னாடி 35 இருந்தது. இப்ப 20 வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால அமெரிக்கா வந்து பங்களாதேஷ்க்கு குறைக்கிறாங்களாம். நம்மளுக்கு வந்து இன்கிரீஸ் பண்றாங்களாமா. பங்களாதேஷோட கூட்ஸ் எல்லாம் வந்து எங்க வழியா தான்ப்பா வரணும். நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். அப்புறம் எப்படி உங்களுக்கு வரும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஜியோ பாலிடிக்ஸ் மூல அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்னமோ பிளான் போட்டு வச்சுக்கிறாரு. அது என்ன பிளான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். இப்படி இருக்கும்போது உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அவரு அப்ரோச் பண்ணிக்கிறார். திரும்பி அப்பீல் பண்ணிக்கிறேன். ஏங்க ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களே வாங்க ஒன் ஆன் ஒன் பேசிக்கலாம்.
பர்சனலா மீட் பண்ணி நானும் நீங்களும் பேசி இந்த பிரச்சனைய எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறது பேசலாம் அப்படிங்கிறது போல, அவர் தரப்புல திரும்ப திரும்ப இது வர்றதுனால, ஐயா! ஒரு முறை என்னைய பாருங்கய்யா. எப்படி நான் உங்கள கன்வின்ஸ் பண்றேன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் பாருங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, கதறல்கள், கெஞ்சல்கள் போல தெரியுதே அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. அதாவது சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்டு எல்லாம் முடிச்சுக்கலாம். என்னைய மட்டும் எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிறது போல ஏதாவது பர்சனல் டீல் வைக்கிறதுக்காக இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. எது எப்படியோ, இப்போ நிக்கராகுவா இருக்கிறாங்க இல்லையா? நாடு. யுஎன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆமா. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் ரஷ்யாவோடது தான். அது ரஷ்யாவோட பகுதிகள் தான் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிச்சுட்டாங்க. இது தொடக்கம். நிக்கராகுவா, சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து அப்படியே எல்லா நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றி நாங்க அங்கீகரிக்கிறோம், நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற வந்துட்டாங்கன்னா, இதுக்கு மேல அது பிரச்சனையா இருக்காது. ரஷ்யாவோட டெரிட்டரியில போய் நீங்க அடிக்கிறீங்க அப்படிங்கிற கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கிறவங்க ரஷ்யால வந்து பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாம இந்த டாரிஃப், சாங்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால, இன்னொன்னு சொல்றோம். அதாவது இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் இந்தியா, பாகிஸ்தான் பிரச்சனை வரும்போது நோபல் பீஸ் பிரைஸ் பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க. இதுபோல அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் வேணும் அப்படிங்கிறது பல விஷயங்களுக்கு வந்து பண்ணா அவர் மேற்கோள் காமிச்சிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் 5 பிரச்சனைகள், 6 பிரச்சனைகளை முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களே. இப்போ கம்போடியா தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நாமினேட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் நோபல் பிரைஸ் குடுத்துருங்கப்பா அப்படிங்கிறது போல. சரி, ஓகே. அது நம்ம ஆல்ரெடி திரும்ப திரும்ப சொல்றதுதான். இவரே வைப்பாரா? இவரே எடுப்பாரா? இந்த ஒரு பரிசுக்காக அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதனாலதான் எல்லா பக்கமும் T20 மேட்ச் நடத்திட்டு இருக்கிறாரா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது எப்படியோ இல்ல அமெரிக்காவோட ஆளுமை தன்மை. நாங்க சொன்னா கேட்கறாங்க பாருங்க உலகம். அப்படிங்கிறது போல அமெரிக்கர்களை நம்ப வைக்கிறதுக்காக ட்ரம்ப் அவர்கள் இப்படி செய்யறாரா? அப்படிங்கிற கேள்விகளும் வருது. எது எப்படியோ கொஞ்சம் பார்த்து குடுத்து விட்டுருங்கப்பா. நோபல் பரிசு குடுத்துருங்க. இல்ல எத்தனை நாடுகள் போருக்குள்ள என்ட்ராயி ஒரு நாடா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு குடுங்க அப்படின்னு நாமினேட் பண்ணுவாங்களோ தெரியலையே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கே வந்துட்டோம் அப்படின்னா, ரஷ்யாவோட பகுதிகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப தினந்தோறும் ஒரு வாரமும் ரஷ்யா பல பகுதிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுல 7 செட்டில்மெண்ட்ஸ் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்திருக்காங்க. இதுல செசிவியார் உட்பட. செசிவியார்ன்றது மாபெரும் கோட்டை. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. செசிவியார் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்ப அது மட்டும் இல்லாம பக்ரோஸ்க் பகுதியிலும் குப்பியான்ஸ்க் பகுதியிலும் மிக பெரும் அளவுல ரஷ்ய தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் மேற்கு மீடியாக்கள் தரப்புந்தே வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ரஷ்யா ஃப்ரண்ட் லைன் முழுவதும் ஃபுல் ஃபோர்ஸா வந்து பார்த்தா முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஆள் வேணுமா இல்லையா? ஆனா ஆளுங்க பிடிக்கிறதுக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உக்ரைன்ல. இந்த வின்செஸ்டியா பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பயங்கரமான கலவரத்துல இறங்கி இருக்கிறாங்க. அதாவது போராட்டம் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. உள்ள பூந்து டாமினேட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வம்படையா பிடிச்சி இழுத்துட்டு வந்து அரெஸ்ட் பண்றது இது போல வேலைகள்லாம் நடந்திருக்கு. கிராக் டவுன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க ப்ரொட்டஸ்டா. வின்செஸ்டியால வந்து பாத்தீங்கன்னா அநியாயம் பண்ணிக்கிறாங்கன்னு பெண்கள் தரப்பு வந்து குமுறல்கள், கோபங்கள், ஆத்திரங்கள்லாம் வெளிப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. செய்திகளா பார்க்க முடியுது. இதுல என்னன்னா உக்ரைன் மேல ரஷ்யா தாக்குதல் பண்ணாங்க இல்லையா? உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல. அதுல குழந்தைகள் உட்பட பெண்கள் உட்பட இறந்துட்டாங்க அப்படிங்கறத ஹைலைட் பண்றாங்க. இவங்க பெண்கள் மேல வன்முறையை கையாளுறாங்களே, இது ஹைலைட் ஆகாதா? அப்படின்ற கேள்வி சில அனலிஸ்ட் வந்து கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு உக்ரைன் என்ன மாதிரியான நியாயங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏதாவது நியாயமா ஏதாவது சொன்னாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா நாடு போர்ல இருக்கு. அதுக்கு வந்து ஆளுங்க வரல. ஆளுங்களை பிடிச்சிட்டு போயன்னு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி? அதனாலதான் நாங்க அப்படி வன்முறை கையாண்டோம் அப்படிங்கிறது போல நியாயமா வந்து பண்ண ஜெலன்ஸ்கி தரப்புன்னு செய்திகள் வருமா? என்ன நடக்க போனது பார்த்தலாம். ஆனா இந்த உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல அடிச்சாங்க இல்லையா? அதெல்லாம் மிக முக்கியமான ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் மேல அடிச்சுக்கிறாங்க. இது உக்ரைனே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வீடியோ பதிவுகள்லாம் வருது. இனிஷியலா வரக்கூடிய இமேஜஸ் வச்சு பார்க்கும்போது அது வேற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ உள்ள எல்லாம் என்னதான் செட்டப் பண்ணி வச்சாலும் அது பார்க்கும்போது வெறும் ஃபர்னிச்சர் மட்டும் நீங்க செஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா ஃபர்னிச்சர் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் நடந்துச்சு அப்படிங்கிற போல இமேஜஸ் வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அந்த மாதிரி எதுவும் தெரியலையா? இது பயங்கரமா தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிறத பார்த்தா இங்க வேற என்னமோ இருந்து பயங்கரமா வெடி விபத்து ஆயிருக்கும் போல தெரியுதே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது கீவ்ல இருக்கக்கூடிய பெல்லையா டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதியில இது போல அட்டாக் நடந்திருக்கு. அதுவும் ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேஷன் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது உக்ரைன் மாதிரி அசர்பைஜான் மாறிடுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தீவிரமடையுதோ இல்ல முடிவு நோக்கி போகுதோ
ஆனா கீழ இருக்கக்கூடிய அசர்பைஜானுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயய்யோ! நம்ம வேற ஏதோ ஒண்ணு நெனச்சுட்டு செஞ்சுட்டோம். இப்போ வேற முடியலையே அப்படிங்கிறது போல வந்து பண்ணா, அசர்பைஜானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கையும் ஓடல, காலும் ஓடல. ஏன்னா, இப்போ அசர்பைஜான் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கலேஷனோட உச்சத்துல இருக்காங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புல இருந்து உரண்டி இழுத்துக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவ. எதுக்கா அப்படின்னா, அ ரஷ்யாவோட ஒரு மீடியா தான் டாஸ். ஏன்னா, அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள்லாம் இந்த ஸ்புட்னிக்ல இருந்துலாம் ரஷ்யாவோட மீடியா தான் அதுவும். ஸோ அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள்லாம் சீஃப் எடிட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா? அதுபோல இப்ப டாஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அசர்பைஜான் இப்ப சமீபத்தில நகர்னோ காரபாக் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்தாங்க இல்லையா? அசர்பைஜான். ஸோ அது வந்து அர்மேனியாவோட ஒரு பகுதியா இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் அசர்பைஜான் அது எங்களுது அப்படிங்கிற போல எடுத்தாங்க. அது ஒரு நாள்ல பிரச்சனை அந்த பிரச்சனை முடிஞ்சிருந்தது. இப்ப அது எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்த பெயர், அதாவது அசர்பைஜான் ஒரு பெயர் சொல்லுவாங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி வரலாறு ரீதியா அதுக்கான பேர் இருக்கும்ல. கஹாந்தேனி, அப்புறம் ஸ்டெஃபன்கார்ட். ஸோ இதோட பேர்கள வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு சூட்டி இந்த பகுதிகள் அப்படிங்கிறது போல டாஸ் நிறுவனத்த வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆர்டிக்கல். ஸோ அப்படி பண்ணும்போது இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, நாங்களும் பேர் மாற்றம் செய்வோம். உங்களோட அ பகுதிகள் இருக்கு இல்லையா? அதுக்கு நாங்களும் பேர் மாற்றம் செய்வோம் அப்படிங்கிறது போல இந்த கலினின்கிராடுக்கு ஜெர்மனியோட கட்டுப்பாட்டுல இருந்த பர்ஷியா அப்படின்னு போயிட்டு இருந்தது இல்லையா? ஸோ அந்த நேம்ல நாங்க கொஹன்ஸ்பர்க்ன்னு மாத்திருவோம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அசர்பைஜான் தரப்புல இருந்து கண்டனங்கள், மிரட்டல்கள் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா வந்துட்டு இருக்கு. அடுத்து கொஞ்சம் மூக்கு பொடப்பா இருக்கு. வண்டி எடுக்கலாம். உக்ரைன் முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னு போய் கேட்டு வரும் அப்படிங்கறத ரெடி ஆயிருவாங்களான்னு கேள்விகள் இருக்கு. அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல எய்டு காசாக்கான எய்டு திரும்பவும் விமானங்கள்ல வந்து குடுக்கறதுக்கு வேலைகள ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இது குடுக்கறதே எதுக்குப்பா கரையோர பகுதிகள்ல போடுறீங்க. மக்களுக்கு யூஸ் இல்ல. இல்ல மக்கள் மேலேயே போய் விழுந்துருது. உயிர் சேதங்கள், காயங்கள் அதிகரிக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. குடுக்கக்கூடிய பொருட்கள் வேஸ்ட் ஆகுதே. இதுக்கு கிரவுண்ட் வழியாவே நீட்டா குடுத்துட்டு போயிரலாம்ல அப்படிங்கிற உள்ள இருக்கு. இது அமெரிக்கா, இஸ்ரேல்லாம் உள்ள வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் செய்றாங்க. பட் இருந்தாலுமே ஏதோ செய்யறாங்களே அப்படிங்கிறது போல இருக்கு. செய்யாம இருக்கிறதுக்கு இது தேவையில்ல அப்படிங்கிறது போல இப்ப பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோர்டானோட இணைஞ்சு விமானங்கள் மூலியமா ஹியூமானிட்டேரியன் எய்ட் டிராப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த PUBGல எய்ட் டிராப் ஆகும் இல்லையா? ஸோ அதுபோல நடந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ பிரான்ஸ் தரப்புலருந்து இது போல ஒரு முன்னெடுத்து செய்றாங்க அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அதே நேரத்துல இந்த பிரான்ஸோட சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இருக்கிறார் இல்லையா? ஜெனரல் புகார்ட் அவர்கள். ஸோ அவர் தரப்புலருந்து என்ன சொல்றாருன்னா, அவர் நம்புறாரு. வரக்கூடிய காலங்கள்ங்கிறது ரஷ்யா ஒரு மிக பெரும் த்ரெட்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஈரோப்ல. அதுவும் அடுத்த 5 வருஷத்துல. ஸோ அதனால நம்ம யூரோப்பியன் யூனியன் மிலிட்டரிய வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல தயார் பண்ணணும், இவால்வ் ஆகணும். ஸோ புது கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ப அடாப்ட் ஆயி நம்மளோட ராணுவத்த மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. பிரான்ஸ் மட்டும் கிடையாது. அடுத்தது அதே போல அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட டிஃபென்ஸ் தொழில்நுட்பம் இப்ப இருக்கக்கூடிய ட்ரோன் யுகம், குட்டிச்சாத்தான் யுகம் வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த ட்ரோன் யுகத்துல எந்த நாடும் பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனால அமெரிக்காவும் செக்யூர் ஆகக்கூடிய பணியில இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட கோல்டன் டோம் இருக்கு இல்லையா? ஸோ அதோட டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் பண்ணிக்கிறாங்க. பென்டகான் தரப்பு வந்து 2028ல. அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணிடணும் அப்படிங்கிறது போல. ட்ரம்ப் அவர்கள் அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இத டெஸ்ட் பண்ணி காமிச்சு, நாங்க கோல்டன் டோம் உருவாக்கிட்டோம்னு பேர் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாரா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ ஆனா, ஈரான் இருக்கிறாங்க இல்லையா? ட்ரம்ப் அவர்களையும், வேன்ஸ் அவர்களையும் அரெஸ்ட் பண்ற மாரியான ஒரு ட்ரில்ஸ் வந்துருக்காங்க. ஐஆர்சிஜி சோல்ஜர்ஸ். ஈரான்னா அஃபிஷியலா ஈரான் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் காண்டா இருந்திருப்பாங்க போல இருக்குது. இந்த 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்றதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி பார்த்துக்கிறாங்க. என்ன வேற ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்காங்களா ஈரான்? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா, அவங்க நாட்டுக்குள்ள வந்து தாக்குதல் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா? அதனால ஆச்சரியப்படுறதுக்குல. அட் த சேம் டைம் யமன் ஹவுதிஸ் திரும்பவும் டெல் அவீவ்ல பென் குனியான் ஏர்போர்ட்லாம் வந்து பண்ணா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பு சொல்லியிருந்தாலும், அ யமன் ஹவுதிஸ் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, காசால நடக்கக்கூடிய அநியாயங்கள், இனப்படுகொலைக்கு எகெயின்ஸ்டா ஸ்டாப் பண்றதுக்காக இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமா நாங்க மிசைல்களை ஏவுறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இப்ப திரும்பவும் இஸ்ரேல் வண்டிகள் எல்லாம் கட்டிக்கிட்டு பெருமளவுல வந்து திரும்பி யமன் ஹவுதிஸ் மேல தாக்குதல் பண்ணுவாங்களா? என்ன நடக்கும்ன்றத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.